விஜயை யாரும் நம்ப வேண்டாம். சற்று முன் திமுகவில் இணைந்த 4 முக்கிய அதிமுக எம்எல்ஏக்கள் உச்சகட்ட அதிர்ச்சியில். விஜய் அதாவது அதிமுகவிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டதோடு தங்களது பதவிகளையும் ராஜினாமா செய்த 4 முன்னாள் எம்எல்ஏக்களுக்கு வரவிருக்கும் இடைத்தேர்தலில் போட்டியிட தாவேகா தலைமை சீட் வழங்க மறுத்து வருவதாக தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய அரசியல் நகர்வாக பார்க்கப்பட்ட இந்த விவகாரத்தில் தாவேகா தலைமை எடுத்துள்ள இந்த அதிரடி முடிவு தற்பொழுது அக்கட்சியினரிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகாவில் இணைந்த இந்த 4 முன்னாள் எம்எல்ஏக்களின் தொகுதிகளில் தாவேகா தலைமை சார்பில் அண்மையில் ஒரு ரகசிய கள ஆய்வு நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த ஆய்வின் முடிவில் சொந்த சுயநலத்திற்காக தாங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த பதவியை பாதியிலேயே துறந்துவிட்டு சென்ற இந்த முன்னாள் பிரதிநிதிகள் மீது தொகுதி மக்கள் கடுமையான கோபத்தில் இருப்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அந்தந்த பகுதிகளில் அவர்களுக்கு பெரிய அளவில் நற்பெயர் இல்லை என்பதும் அவர்களுக்கு மீண்டும் அதே தொகுதிகளில் வாய்ப்பளித்தால் அது தாவேகாவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்பதும் ரகசிய ஆய்வின் மூலம் தலைமைக்கு தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாகவே இடைத்தேர்தலில் அவர்களுக்கு போட்டியிட சீட் வழங்கக்கூடாது என்பதில் தாவேகா தலைமை உறுதியாக உள்ளதாக தெரிகிறது. இதற்கிடையே அதிமுகவிலிருந்து விலகி இந்த 4 பேரும் தங்களது எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்த உடனேயே சபாநாயகர் அதனை உடனடியாக ஏற்றுக்கொண்டார். சபாநாயகரின் இந்த வேகமான நடவடிக்கைக்கு எதிராக அதிமுக தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கொன்று தொடரப்பட்டுள்ளது. விதிமுறைகளை பின்பற்றாமல் சபாநாயகர் இந்த ராஜினாமாவை அவசரமாக ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று அதிமுக தனது மனுவில் குறிப்பிட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு தற்போது நீதிமன்ற விசாரணையில் உள்ளது. நீதிமன்ற தீர்ப்பு மற்றும் தாவேகா தலைமையின் இந்த அதிரடி உத்தி ஆகியவற்றிற்கு இடையே இந்த 4 முன்னாள் எம்எல்ஏக்களின் அரசியல் எதிர்காலம் தற்பொழுது கேள்விக்குறியாக மாறியுள்ளது. இந்த நிலையில் தற்போது அவர்கள் அதிமுகவிலும் இணைய முடியாமல் தாவேகாவிலும் இருக்க முடியாமல் மிகவும் இக்கட்டான சூழலில் இருந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்தில் உட்கட்சி பூசல் வெடித்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு முக்கிய வாய்ப்புகள் வழங்கப்பட்ட நிலையில் தங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கூட தராமல் புறக்கணிப்பதாக கூறி 10 தாவேகா எம்எல்ஏக்கள் கட்சி நடவடிக்கைகளிலிருந்து தொடர்ச்சியாக விலகி இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட போது இருந்து கட்சியை வளர்க்க பல நிர்வாகிகள் களத்தில் உழைத்தனர். ஆனால் 2026 சட்டப்பேரவை தேர்தலின் போது மாற்று கட்சிகளில் இருந்து வந்த பல முக்கிய தலைவர்களுக்கு வேட்பாளர் வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதனால் ஏற்கனவே சீட் எதிர்பார்த்து காத்திருந்த பல மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்ததாக கூறப்படுகிறது. தேர்தல் முடிவில் மாற்று கட்சிகளில் இருந்து வந்த பலர் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு சென்றதோடு சிலர் அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றனர். இதன் பின்னர் பல மாவட்டங்களில் அதிகார மையம் மாற தொடங்கியதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திருச்சி மாவட்டத்தில் இதற்கான முதல் அறிகுறிகள் வெளிப்படையாக தெரிந்ததாக கூறப்படுகிறது. மாவட்ட செயலாளராக இருந்த திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் அருள்ராஜுக்கு சீட் தராமல் திமுகவில் இருந்து வந்த விஜய் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு வெற்றி பெற்றார். அதன் பின்னர் மாவட்ட நிர்வாகம் தொடர்பாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடு ஆடியோ சர்ச்சையாக மாறியது. இந்த விவகாரம் சமூக வலைதளங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டத்தில் நிலைமை இன்னும் தீவிரமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அமைச்சர் கீர்த்தனாவுக்கும் மாவட்ட செயலாளர் மாரி செல்வத்துக்கும் இடையே நீண்ட காலமாக இருந்து வந்த கருத்து வேறுபாடு தற்போது வெளிப்படையான மோதலாக மாறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலமைச்சர் விஜயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் இரு தரப்பினரும் தனித்தனியாக செயல்பட்டதாகவும் ஆதரவாளர்களுக்கு இடையே நேரடி மோதல் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சென்னையிலும்
இதே நிலை தொடர்கிறது. அப்புவின் தீநகர் தொகுதியில் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்துக்கும் 1000 விளக்கில் பிரபாகரும் போட்டியிட்டனர். இதனால் அவருக்கு சீட் கிடைக்கவில்லை. தற்போது இருவரும் பவர் சென்டர் ஆகிவிட்டதால் அப்புனுவை யாருமே மதிக்கவில்லை. இதனால் விரக்தியில் உள்ளனர் அப்புனு. இதேபோல் தேர்தலில் வாய்ப்பு கிடைக்காத மாவட்ட செயலாளர்கள் பலர் தற்போது அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் ஆதிக்கம் செலுத்துவதால் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. சில இடங்களில் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு ஒருவர் அழைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் போஸ்டர்கள், பேனர்கள், பொதுக்கூட்ட ஏற்பாடுகள் போன்றவற்றிலும் போட்டி மனப்பான்மை அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கட்சியின் அடிப்படை நிர்வாக கட்டமைப்பில் சலசலப்பு உருவாகியுள்ளது. காஞ்சிபுரம், வேலூர், கோவை, நாமக்கல், தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலும் இதுபோன்ற உட்கட்சி பிரச்சனைகள் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மாற்றுக் கட்சிகளிலிருந்து வந்த தலைவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுவதாக பழைய நிர்வாகிகள் குற்றம் சாட்டுவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து வந்தவர்களோ தங்களது வெற்றிக்கு மக்கள் ஆதரவுதான் காரணம் என்று வாதிடுகின்றனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே மறைமுக போட்டி தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த அரசியல் கட்சியிலும் அதிகார மோதல்கள் உருவாகுவது புதிதல்ல. ஆனால் இவற்றை சரியான நேரத்தில் கட்டுப்படுத்த தவறினால் அது கட்சியின் எதிர்கால வளர்ச்சியை பாதிக்கும் வாய்ப்பு இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். குறிப்பாக விரைவில் நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு மாவட்ட அளவிலான ஒற்றுமை மிகவும் அவசியமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் இடையே உருவாகியுள்ள மோதல்களை கட்சி தலைவர் விஜய் எவ்வாறு கையாளப் போகிறார் என்பது அரசியல் வட்டாரங்களில் முக்கிய எதிர்பார்ப்பாக மாறியுள்ளது. இந்த நிலையில் தற்போது அந்த தாவேகாவின் 10 எம்எல்ஏக்களும் திமுகவில் இணைய திட்டமிட்டிருப்பதாக ஒரு புதிய தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது. அதாவது தாவேகா எம்எல்ஏக்களே தற்போது திமுகவில் இணையும் போது அதிமுகவில் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவை நம்பி வந்தவர்களுக்கும் அதே கதிதான் என்று தற்போது அவர்களும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தி தற்போது அவர்களும் திமுகவில் இணைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக திமுக தலைமையிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் கூடிய விரைவில் அதற்கான முழு விவரங்களும் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது தாவேகாவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலைமையை விஜய் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஓகே விவோஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.